அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான சஹாபாக்களில் உள்ள ஒருவர்தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கனவுகளை கண்டார்கள். முதல் கனவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மக்களை எனக்கு காட்டப்பட்டது. மக்களில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையிலே ஆடை அணிந்திருந்தார்கள். சிலர் நெஞ்சு வரைக்கும் அணிந்திருந்தார்கள், இன்னும் சிலர் அதைவிட குறைவாக அணிந்திருந்தார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்களை காட்டப்பட்டது, அவர்கள் அணிந்திருந்த ஆடை உடல் முழுக்க இருந்தது, அதுபோக தரையில் அந்த ஆடை இழுபட்டு கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் இதற்குரிய விளக்கத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீன், மார்க்கம், உமருடைய மார்க்கம் அவரை மறைக்கும், அவரிடத்தில் நிரம்பியிருக்கும். உமரிடமிருந்து அழகானதை தவிர வேறு எதுவும் விளங்க மாட்டாது. உமரிடத்திலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே தென்பட மாட்டாது. எப்பொழுதும் உண்மையைத்தான் பேசக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது கனவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பால் கோப்பை எனக்கு முன்னால் வைக்கப்பட்டது. நான் குடித்தேன். என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய நகத்தின் ஊடாக எனது தாகம் தீர்ந்த அடையாளங்களை நான் கண்டேன். அதற்கு பின்னால் என்னிடத்தில் மிஞ்சியிருந்த பாலை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தேன். இதற்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ம், எனது இல்மில் ஒரு பகுதியை உமருக்கு நான் கொடுத்துவிட்டு செல்கின்றேன் என்ற விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்திலும் பூர்த்தியானவர், அறிவிலும் அவர் பூர்த்தியை அடைந்த ஒருவராக இருக்கின்றார். மூன்றாவது கனவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், சொர்க்கத்திலே இருப்பதை கண்டேன். அங்கே ஒரு பெண்மணி ஒரு மாளிகைக்கு பக்கத்தில் வுது செய்து கொண்டிருந்தாள். நான் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன். சொன்னார்கள், உமர் இப்னுல் ஹத்தாபுக்குரியது என்று சொன்னார்கள். உமருடைய ரோஷத்தை பார்த்து அந்த மாளிகைக்குள் நுழையாமல் நான் திரும்பி விட்டேன். உமர் ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். சொன்னார்கள், அலைக உகாரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுடைய விஷயத்திலே நான் ரோஷப்படுவதா என்று அழுது கொண்டு சொன்னார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்தளவுக்கு சிறப்பை அடைவதற்கு அவரிடத்தில் நிறைய பண்பாடுகள் காணப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, மா லகியக ஷைத்தானு சாலிகன், ஷைத்தான் நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே வரவே மாட்டான். நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையிலே செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே, கிட்டத்தட்ட 18 இடங்களிலே குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இருக்கின்றான். சில சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்களுடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வித்தியாசமான அபிப்பிராயம் இருந்தது. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்றவாறே குர்ஆனிலே சில இடங்களிலே ஆயத்துகளை இறக்கி சில முடிவுகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி, அல்லாஹ் உண்மையை உமருடைய நாவிலும் உமருடைய உள்ளத்திலும் வைத்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்திலே 2 பிரதான ஒரு சிறப்பம்சங்களை பார்க்கலாம். ஒன்று, ஃபாரூக் என்று போற்றப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மைக்கும் அசத்தியத்துக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியவராக, பிரிக்கக்கூடியவராக இருந்தார்கள். உண்மை என்று வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அசத்தியம் என்று வந்துவிட்டால் அதை நிராகரிக்கக்கூடியவராக, அதற்கெதிராக செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யஹூதியும் ஒரு முனாஃபிக்கும் தீர்ப்பு கேட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதியுடைய விஷயத்திலே நியாயம் இருந்ததை கண்டு அவருக்கு சார்பாக தீர்ப்பளித்து விட்டார்கள். முனாஃபிக் தனக்கு சார்பாக தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று தனக்குரிய தீர்ப்பை கேட்டு சென்றார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று இருக்குமாறு சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று வாளை எடுத்து வந்து அந்த முனாஃபிக்கை வெட்டிவிட்டு சொன்னார்கள், இதுதான் என்னுடைய தீர்ப்பாக இருக்கும். ஹாகதா அக்தி அலா மல்லம் யர்த பிகதா இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹுடைய ரசூலுடைய தீர்ப்பை யார் பொருந்தி கொள்ளவில்லையோ அவருக்கு நான் இப்படித்தான் தீர்ப்பளிப்பேன் என்று அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். இதனால் அவர்களுக்கு உரிய பேர்தான் ஃபாரூக். அவர்கள் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் பிரிக்கக்கூடியவர், வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்று போற்றப்படக்கூடியவராக இருந்தார்கள். அன்பானவர்களே, அன்றும் இன்றும் உமர் என்றால் பேசப்படக்கூடிய ஒன்றுதான் உமருடைய நீதத்தை பற்றி பேசப்படுகின்றது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நீதமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்று வரலாறு பேசிக்கொண்டே இருக்கின்றது. உமருடைய நீதத்தில் உள்ள ஒரு பகுதிதான், அவர்கள் முஸ்லீம்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்றை ஏவினால் அல்லது தடுத்தால் முதலாவது அமுல்படுத்தும் இடம் தன்னுடைய குடும்பத்திடத்தில் அதை அமுல்படுத்துவார்கள். ஏதாவது ஒன்றை மக்களுக்கு ஏவினால் அல்லது தடுத்தால் குடும்பத்திடத்தில் வந்து சொல்வார்கள், இன்று மக்களுக்கு நான் இதை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் இதை முதலாவது செய்யக்கூடாது, அல்லது நான் இன்று மக்களுக்கு இதை செய்யுமாறு சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில் இதை மீறக்கூடாது என்று அவர்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் காணப்பட்ட நீதம்தான் அவர்கள் ஹத்துகளை நிறைவேற்றுவதிலே, தண்டனைகளை கொடுப்பதிலே, தண்டனைக்கு சொந்தமானவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவராக இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், அந்த தண்டனையை கொடுத்தே தீரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மானுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்குரிய தண்டனையை கொடுத்த வரலாறை நாம் வரலாறுகளிலே படிக்கக்கூடியதாக இருந்தது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நீதத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் யார் கவர்னராக தன் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்வார்கள், நான் ஒருவரை கவர்னராக அனுப்புகின்றேன், அவர் அநியாயம் செய்துவிட்டார் என்ற தகவல் எனக்கு கிடைத்தும் அதை நான் மாற்றவில்லை என்றால், அதற்குரிய ஆக்ஷனை நான் எடுக்காவிட்டால் நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஈஜிப்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொதுமகனுக்கு அடித்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவருக்குரிய தண்டனையை கொடுத்துவிட்டு அவர் கேட்ட கேள்விதான், மத்தா அபத்துமுன் நாஸ் வகது வலதத்ஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா, மக்களை அவர்களுடைய தாய்மார்கள் சுதந்திரவாதிகளாக பெற்றெடுத்து விட்டார்கள், இப்படி பெற்றெடுத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது அவர்களை அடிமையாக்கினீர்கள், உங்களால் மக்களை அடிமையாக்க முடியாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதனால் தான் ஒரு நாட்டுடைய ஒரு தூதுவர் ஹலீஃபா உமரை பார்க்க வந்தார். அங்கே வந்த பொழுது தேடினார், அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழால் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார், அதல்த ஃபஅமின்த, நீங்கள் நீதம் செலுத்தினீர்கள், நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உமருடைய நீதத்தை பற்றி பேசினார். எனவே அன்பானவர்களே, உமருடைய நீதத்தை எமது வீட்டிலே அமுல்படுத்துவோம், எமது மஹல்லாவிலே அமுல்படுத்துவோம். யாருடன் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த மக்களுடன் நீதமாக செயற்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் எப்பொழுதும் நீதத்துக்குத்தான் வெற்றியை வைத்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல மக்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.